ஓம் நமஸ்காரம். ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமக. இப்போ நாம் தொடர்ந்து ஆவணி மாத ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் மிதுன ராசி நேர்களுக்கான ராசி பலன்கள். அதாவது மிதுன ராசி நேர்கள் எப்போவுமே என்ன செஞ்சிட்ருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு மாறிக்குவாங்க. நேற்று பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பார்த்தா ரீஃப்ரெஷ் ஆகிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கேன், நான் ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு வந்துட்டு எந்த தொந்தரவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி பார்த்தீங்கன்னா டக்குன்னு மாறிக்குவாங்க. அவங்களுடைய மனநிலையும் சரிதான், அவங்களுடைய உடலுடைய தோற்றமும் சரிதான். திடீர்னு பார்த்தீங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், திடீர்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டு டிஸ்க்ரீஸ் ஆகும். கேட்டால் நான் வாக்கிங் போகிறேன், என்னுடைய உடல் நான் உடல் எஃபெக்ட் போடுறேன், இளமையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். மனசு இளமையாக இருக்கணும்னு நினைப்பாங்க, உடல் தோற்றமும் இளமையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? சரி, இவங்களுக்கான இந்த மாத ராசி பலன்கள் ஆவணி மாதம் பார்க்கும் பொழுது இவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ராசிக்கு 3ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். யார் கூட சேர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் கூட 3ஆம் அதிபதி கூடயே சேர்றார் ராசி அதிபதி. இது ரொம்ப நல்ல விஷயம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுமையான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஒரு வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம். ஒரு இடம் இந்த இடத்த விட்டு வேறு இடம் மாறணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம். ஒரு வீடு மாறணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம். ஆனால் சின்ன தடையை கொடுத்து நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஃபஸ்ட்டு தடவை போயிட்டு வந்தோடனே சக்ஸஸ் ஆகாது, 2ஆவது தடவை போகும்பொழுது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உண்டு. நீங்கள் எந்த விஷயத்துக்குமே புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது தாராளமாக எடுக்கலாம். ராசி அதிபதினு சொல்லக்கூடிய இடத்துல பார்க்கும் பொழுது குரு இருக்கிறார். ஸோ இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரிய தொந்தரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய மைனஸ் ஒன்றும் நடந்துவிட போகிறதில்லை. எல்லாமே எது நடந்தாலும் தாங்கிக்கக்கூடிய பக்குவத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். தாங்க முடியாத விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு நடக்க போகிறதில்லை அப்படிங்கிறது. ஏன்னா ராசி வீட்டில் குரு இருக்கிறதே மிகப்பெரிய பலம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்போ எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அஸ்யூஷுவல் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். அப்போது தொழில் தொடங்கும் பொழுது ஏதோ ஒரு புதிய தொழிலில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அவங்கவுங்களுடைய ஓன் ஷார்ட்டை செக் பண்ணிவிட்டு பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வரும். அவங்கவுங்களுடைய சார்ட்டை செக் பண்ணிவிட்டு அந்த தசாபுத்திக்கு ஏற்ப பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அஸ்யூஷுவல் 9ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு பகவான் இருக்கார். அப்படிங்கும்போது வேலைக்காக இந்த மாதம் ஸ்பெசிஃபிக்காக வெளிநாடு போகிறதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம். தந்தையோடைய உடல் நலத்தில் கண்டிப்பான முறையில் அக்கறை தேவை. சின்ன விஷயமா இருந்தாலும் கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பூர்வீக சொத்து ஏதாவது கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா இந்த மாத காலகட்டங்களில் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஏதாவது வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதம் ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது பார்க்கும்போது நல்ல அமைப்பில் கிடைக்கும். சொத்து சார்ந்த பிரச்சனைக்கு குழந்தைகள் ஸ்தானம் அப்படின்னு எடுக்கும் பொழுது புதுசாக நாங்கள் இதுவரையில் குழந்தை இல்லை, ஏதோ ஒரு விஷயத்துக்கு குழந்தைக்காக ட்ரை பண்ணுறோம், மருத்துவ ரீதியாக மெடிக்கல் அலைன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு முயற்சி எடுக்கலாம். உங்களுக்கு ஒரு மருத்துவ ரீதியாக குழந்தை எடுத்துக்கிறது ஆஸ் யூஷுவலாக இறைவனோட அனுகிரகத்தில் இந்த மாதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. திருமண காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது
நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்துட்டு பொண்ணு தேடிட்டே இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க பூர்வீக ரீதியாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ அவங்கவுங்களுடைய ஓன் சார்ட்டை செக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ ஒரு நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல அருமையான காலகட்டங்கள். அப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிலம் சார்ந்து இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? மிதுன ராசி நேயர்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு மாதம். புதிய சேவிங்ஸ் பண்ணலாம், திருமணத்திற்காக இருக்கலாம், குழந்தைகளுக்காக இருக்கலாம், எல்லா விஷயத்துக்கும் புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லலாம், எடுத்துக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.